Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம பவர் வித் மாடுலோஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, you are given a b and c. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா a பவர் b மாடுலோ c அப்படிங்கறத நம்ம பண்ணணும். சரி, ஓகே. இந்த ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டைரக்டா ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 5, c ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்தா ஜென்ரலா எல்லாரும் நினைக்கிறது என்னது? இப்போ இந்த ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் நீங்க நோட் பண்ணாம இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மாடுலர் அரித்மெட்டிக் மாடுலோ எதுக்கு யூஸ் பண்றாங்க, எதுக்காக அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லைன்னா நம்ம ஜென்ரலா எப்படி என்ன என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம்? ஓகே, a ஈக்குவல் டு 2 நம்ம 2 பவர் 5 கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பவர் 5 அது கூட மாடு c பண்ணணும். c யோட வேல்யூ 3 பண்ண என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் என்னுடைய ஆன்சர். இப்போ இந்த 2 பவர் 5 நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ நான் ஒரு இன்பில்டு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். கரெக்டுங்களா? மேத் டாட் பவர் ஆஃப்னு ஒரு இன்பில்டு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஸோ நோ இன்பில்டு மெத்தட். ஸோ நம்மளால இன்பில்டு மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இன்பில்டு மெத்தட்ஸ் ஆர் நாட் அலவுட். இன்பில்டு மெத்தட்ஸ் ஆர் நாட் அலவுட். ஓகே, அப்போ இன்பில்டு மெத்தட்ஸும் நாட் அலவுட் இல்லாம அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு கூடவா நம்ம ஒரு இன்பில்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நாமளே அந்த பவருக்கான ஃபங்க்ஷனை எழுதுவோம் அப்படின்னு நெக்ஸ்ட் கட்ட முயற்சிக்கு போவோம். ஓகே, அப்ப அடுத்த கட்ட முயற்சியா பவர் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கரெக்டா? ஸோ ரொம்பவே பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். இப்போ 2 பவர் 5னா என்ன பண்ணுவோம்? 2 எவ்வளோ டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும்? 5 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2, அதாவது இந்த 2ங்கிறது a இன்டூ a இன்டூன்னு எவ்வளோ டைம் மல்டிபிள் பண்ணணும்? b டைம்ஸ். bங்கிறது 5 டைம்ஸ் நான் மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் கூட மாட் c அப்படிங்கிறத நான் பண்ணணும். சரி, ஓகே. இப்படி பண்ணும்போது எனக்கு ஆன்சர் இருந்து 2 இன்டூ 2 4, 8, 16, 32. அப்ப 32 மாட் 3 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5, 6, 18, 32. 32 இங்க வந்து நம்ம எழுதிக்கலாம். 32 மாட் 3. அப்ப 3ஆல டிவைட் பண்ணும்போது 30, மீதி 2 இருக்கும். அப்ப ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்கும்? 2. ஸோ அப்ப இதோட ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான். சரி, நார்மலா ஒரு இன்டிஜர் வேரியபிள் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி மல்டிபிள் பண்றீங்க. மல்டிபிள் பண்ணும்போது 32 கிடைக்குது. அது கூட மாடு சி பண்ணி ரிமைண்டர் 2 என்னவோ அதை நீங்க போட்டுட்டீங்க. பட் இதுவே நான் இந்த a வந்து இப்போ நெக்ஸ்ட் இதுவா இருக்கு. a ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் b ஈக்குவல் டு 25 வச்சுக்கோங்க. b ஈக்குவல் டு 25. நெக்ஸ்ட் c ஈக்குவல் டு சம் நம்பர் 5 அப்படிங்கறத நீங்க வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்ப இது வந்து பாசிபிளா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது பாசிபிள், நம்மளால பண்ண முடியுது. இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டிஜரோட ரேஞ்ச் என்ன? அப்ப இன்டிஜரோட ரேஞ்சே நீங்க பாத்தீங்கன்னா -2 பவர் 31ல இருந்து 2 பவர் 31 - 1 இதுதான் இன்டிஜரோட ரேஞ்ச். கரெக்டுங்களா? அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இது இருக்குதா? a பவர் 25 தான். 31 வரைக்கும் நமக்கு இருக்கு ஆப்ஷன். அப்போ இதுவையும் நம்மளால பண்ண முடியும். அப்ப நெக்ஸ்ட் இதுவே a ஈக்குவல் டு 2, a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 35, c ஈக்குவல் டு 16 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்ப நம்மளால பாசிபிளா? இன்டிஜரோட ரேஞ்சில பாசிபிள் கிடையாது. பட் ஆனா லாங்கோட ரேஞ்சில உங்களுக்கு பாசிபிள் வரும். கரெக்டுங்களா? இது வந்து இன்டிஜர். ஓகே, இன்டிஜர்ல இந்த நம்பரை ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா இன்டிஜர் வேரியபிளால 2 பவர் -2 பவர் 31ல இருந்து 2 பவர் 31 - 1 வரைக்கும் இன்டிஜர் வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணும். பட் லாங் வேரியபிள்னு பார்த்துட்டீங்கன்னா லாங் எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணும்? -2 பவர் 63ல இருந்து 2 பவர் 63 - 1 வரைக்கும் லாங் வந்து ஹோல்ட் பண்ணும். அப்ப இந்த கொடுத்திருக்கிற வேல்யூவை லாங்ல நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அப்பவும் ஒரு வேரியபிள் இருக்கு நமக்கு a பவர் b கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதுவே a ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வேல்யூ என்ன பாருங்க. a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 125, c ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்க a பவர் b கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிள் இருக்கா? ஸோ ஏதாவது ஒரு வேரியபிள், ஏதாவது ஒரு டேட்டா டைப் 2 பவர் 125 வரைக்கும் உங்களுக்கு போறது இருக்கா? லாங்கோட அதிகபட்ச வேல்யூவே 2 பவர் 63 வரைக்கும் தான் ஹோல்டு பண்ணும். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வேரியபிளை ஹோல்டு பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா டைப் கிடையாது. அப்ப இந்த இடத்துல நீங்க இதை ஸ்டோர் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ நடக்கும். அப்ப அந்த ஓவர்ஃப்ளோவை அவாய்ட் பண்றதுக்காக, அதை லிமிட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்? மாடுலோ சி பண்றோம். கரெக்டா? அப்ப இந்த கேசஸ் பாசிபிள் இல்லை. நீங்க நினைக்கலாம்
லாங் இருக்குன்னா அடுத்து அதை விட பெரிய நம்பர் லாங் யூஸ் பண்ணலாமே, இல்ல அதுக்கும் வேணா ஒரு பிக் இன்டிஜர் இருக்கு ஜாவால, அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெடிஷனல் டேட்டா டைப் என்ன இருக்கு? இவ்வளவுதானே இருக்கு. இதுல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம லிமிட் பண்ணணும். லிமிட் பண்றதுக்காக தான் அவங்களே வந்து சி கொடுத்துட்டாங்க மாடுலோ பண்ண சொல்லி. இப்போ நமக்கு பிரச்சனையே எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எழுதுற கோட்ல. இப்ப நம்ம பேசிக்கா எழுதுற ஜெனரல் கோட் என்னது? நம்ம எழுதுற சூடோ கோடு பாத்தீங்கன்னா, இப்போ முதல்ல ஆன்சர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஆன்சர் ஈக்குவல் டு 1. ஓகே, இந்த ஆன்சர் ஈக்குவல் டு 1ங்கிறது இனிஷியலா டிக்ளேர் பண்ணிருப்போம். இப்போ ஏவை எவ்வளவு டைம் மல்டிபிள் பண்ணுவோம்? I ஈக்குவல் டு 1ல இருந்து I லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு B டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். I பிளஸ் பிளஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கோடு என்ன எழுதுவோம்? ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்டு A அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே தான் எனக்கு பிரச்சனையே. நான் ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்டு ஏன்னு எழுதுறேன்னா, இப்போ இந்த ஆன்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல, ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல இங்க கரெக்டா ஹோல்டு பண்ணாது, கரெக்டா ஸ்டோர் பண்ணாது, ஓவர்ஃப்ளோ வரும். அப்ப அந்த ஓவர்ஃப்ளோவை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம மாடுலோ எடுக்கிறோம். சரி, அப்ப ஃபைனலா நீங்க சொல்ற மாதிரி ஆன்சர்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு இங்க ஃபைனலா நான் வந்து ரிட்டர்ன் ஆன்சர் மாட் சி அப்படின்னு கொடுத்தனா இதுல எந்த யூஸும் இல்லை. ஏன்னா ஆன்சர் வேரியபிளால ரொம்ப பெரிய மாட் பி, ஏ மாட் பியை பண்ணி ஸ்டோர் பண்ண முடியாது. இப்ப பாருங்க, ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 125 அப்படிங்கும் போது, இப்ப சி ஈக்குவல் டு 10ங்கும் போது எந்த வேரியபிளால நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்? இன்டீஜராலையா? பண்ண முடியாது. கரெக்டா? இல்ல லாங் ஆலையா? அதனாலயும் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல அவாய்ட் பண்றதுக்காக நான் ஃபைனலா மாட் சி அப்படின்னு கொடுக்கும்போது ஃபைனல் ஆன்சரை நான் லிமிட் பண்றதுக்கு ஒவ்வொரு டைமும் நான் மல்டிபிள் பண்ணும்போதே லிமிட் பண்ணிடலாம் இல்லையா? ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்டு ஏ அப்படின்னு நான் இங்க பண்ணும்போதே நான் என்ன பண்ணிடலாம்? ஸோ எனக்கு வேணுங்கிற லிமிடேஷன் நான் கொடுத்துடலாம். இங்க பாருங்க, இங்கேயே நான் மாட் சி அப்படிங்கிறத நான் கொடுத்துடலாம். இது ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஆன்சர் அது கூட மாட் ஆஃப் சி அப்படின்னு நான் பண்ணிட்டேன். இன்டு அது கூட ஏ மாட் ஆஃப் சி அப்படின்னு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் the top of the மாடுலோவை அப்ளை பண்ணியாச்சு. இது என்ன ரூல்? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலர் அரித்மெட்டிக்ல நம்ம இந்த ரூல் பார்த்துருக்கோம். ஏ இன்டு பி மாட் சி ஈக்குவல் டு ஏ மாட் சி இன்டு பி மாட் சி, அதுக்கப்புறம் ஒரு டாப் ஆஃப் த மாட் சி. இது நம்ம போன வீடியோல நீங்க இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா முதல்ல அந்த எல்லா இன்ட்ரடக்ஷன் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா இன்ட்ரடக்ஷன் வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கு அப்படின்னா ஆன்சர் மாட் சியா, இப்போ இது என்ன ஆயிரும்? இப்போ இங்கேயே நம்ம வந்து லிமிட் பண்ணிட்டோம். இந்த ஆன்சர் வேரியபிளவே நம்ம லிமிட் பண்ணியாச்சு. என்ன லிமிட்ல? இப்போ சி 10னா இங்க பாருங்க, இங்க வந்து ஆன்சர் சி 10ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம எதுல இருந்து 0 டு சி மைனஸ் 1 வரைக்கும் இதையவே நான் லிமிட் பண்ணிட்டேன். 0 டு சி மைனஸ் 1 வரைக்கும் இதெல்லாம் இதையவே நான் லிமிட் பண்ணிட்டேன். திரும்ப என்ன பண்றேன்? இதையும் நான் லிமிட் பண்ணிட்டேன். 0 டு சி மைனஸ் 1 வரைக்கும் தான் அந்த வேரியபிளே இருக்க போகுது. அதை தாண்டி எதுவும் இருக்க போறது இல்லை. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலும் நான் என்ன பண்ண போறது இல்லை, ஓவர்ஃப்ளோ ஆக விட போறது இல்லை. ஏன்னா ஃபைனல் ஆன்சருமே எதுக்குள்ள இருக்க போகுது? 0 டு சி மைனஸ் 1குள்ள மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப இங்க ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 125 அப்படின்னா இங்க உங்களுக்கு நீங்க எடுக்க போற ஏங்கிற வேரியபிளும் அண்டர் 0 டு 10குள்ள தான் இருக்க போகுது. இப்ப இதை நீங்க பாத்தீங்கன்னா சி ஈக்குவல் டு 10 அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்டு ஏவா, உங்களோட ஆன்சரும் இந்த 10குள்ள தான். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் நீங்க மாடு சி பண்ணும்போது என்ன கிடைக்க போகுது? ஃபைனலா 0 டு 9குள்ள தான் உங்களோட ஆன்சர் கிடைக்க போகுது. அப்ப நான் ஃபைனலா என்னோட ஆன்சரை லிமிட் பண்றதுக்கு நான் மல்டிபிள் பண்ணும்போதே லிமிட் பண்ணிடுறேன். அப்ப நான் இங்கே லிமிட் பண்ணிடுறேன்னா நான் இங்க மாடு சி கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் நான் என்ன பண்றேன்? இப்ப பாருங்க, ட்ரை ரன் பார்க்கலாம் நம்ம இந்த கோடுக்கு. இப்ப நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னா ட்ரை ரன் பார்க்கலாம். இப்ப ஏ ஈக்குவல் டு 125 ஐட்ரேஷன் நம்மளால போட முடியாது இல்லையா? ஸோ அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஏ ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு ஒரு 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சி ஈக்குவல் டு எவ்வளவு எடுத்துக்கலாம்? ஒரு சி ஈக்குவல் டு 5 எடுத்துக்கலாமா? ஓகே, 5 எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ இங்க என்னென்ன இருக்கு, ஆன்சர் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்க ஏ ஈக்குவல் டு n. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? மொத்தம் 5 டைம் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்பர் 1ல என்னோட ஆன்சர் வேரியபிள் என்னவா இருக்கும்? ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்டு ஏ. கரெக்டா? ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்டு ஏ. அப்ப நம்ம ஐ ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும்போது என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கு? ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் இன்டு ஏ. அப்ப ஆன்சரோட வேல்யூ தான் நம்ம இனிஷியலா இங்க 1ன்னு வச்சிருக்கோம். ஆன்சர் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ ஆன்சர் இன்டு ஏ. ஆனா நம்ம இங்க எப்படி பண்றோம்? ஆன்சர் மாடுலஸ் ஆஃப் 5 இன்டு ஏ. ஏவோட வேல்யூங்கிறது இங்க 2. அப்போ 2
mod 5. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? இங்கே உங்களுக்கு ஆன்சருங்கிறது 1. 1 mod 5ங்கிறது 1 தான். இன்டூ 2 mod 5ங்கிறது உங்களுக்கு என்னது? 2 தான். அப்போ 1 into 2 2. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் 2ன்னு கிடைச்சிருச்சு ஃபைனல் ஆன்சர்ல. ஆன்சர் 2ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ i equal to 2ங்கும் போது செகண்ட் ஐட்ரேஷன்ல ஆன்சர் இன்டூ மாட், இங்க ஆன்சருங்கிறது 2. அப்போ 2 mod 5 நம்ம நீங்க இங்க பாருங்க, இது நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணா என்ன ஆகும்? ஆன்சர் mod c, இங்க மாடுலஸ்ங்கிறது c. அப்ப ஆன்சரோட வேல்யூ 2. 2 mod 5 அது கூட இன்டூ திரும்ப என்ன பண்றோம்? திரும்ப a mod 5, a ஓட வேல்யூ 2. அப்ப 2 mod 5 இதுல இருந்து கிடைக்கிற ஆன்சர் இது 2 into 2 4. பட் அதோட நிறுத்த போறது இல்ல, திரும்ப டாப் ஆஃப் த மாடலோ அப்ளை பண்றோம். அப்ப 2 mod 5 இங்க 2, இங்க 4 mod 5, இங்க எனக்கு 4. அப்ப நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல பாருங்க i equal to 3. இப்ப i equal to 3 அப்படின்னா முதல்ல ஆன்சரோட மல்டிபிள் பண்ணுமா? ஆன்சர் என்னது? 4. அப்போ 4 mod 5 திரும்ப இன்டூ இப்ப a mod 5 அப்படிங்கிறது 2. 2 mod 5. ஓகே, இங்க பண்ண என்ன கிடைக்கும்? 4 mod 5 4, 2 mod 5 2, 4 into 2 8. நான் 8ஓட விடுறது இல்ல, திரும்ப இந்த 8க்கு ஒரு மாடல் அப்லோட் பண்றேன். அப்ப 8 mod 5 அப்படிங்கும்போது எனக்கு ரிமைண்டர் 3 கிடைச்சிருது. ஓகேவா? அப்போ எனக்கு ஃபைனலா கிடைக்க போற ஆன்சர் இப்ப c equal to 5னா இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? 0 to c minus 1 குள்ள தான் எல்லா ஆன்சருமே இருக்க போகுது. இங்க பாருங்க 2 4 3யா? ஓகே, திரும்ப i equal to 4ன்னு எடுத்துக்கலாம். i equal to 4ன்னு எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி ஆன்சர் 3. 3 mod 5 into ஆன்சர் a mod 5 a ஓட ஆன்சர் 2. 2 mod 5, 3 mod 5ங்கிறது 3, 2 mod 5ங்கிறது 2, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6. 6 mod 5 பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 1. ஓகே, இப்போ இங்க 1 கிடைச்சிருக்கு. இப்போ லாஸ்ட் ஐட்ரேஷன் i equal to 5. i equal to 5 போது ஆன்சர் 1. அப்போ 1 mod 5 திரும்ப இன்டூ ஓகே a mod 5ங்கிறது 2 தான். 2 mod 5. ஓகே, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1 இன்டூ 2 ஆன்சர் 2. 2 mod 5 பண்ணோம்னாலும் ஆன்சர் 2. அப்போ ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2 கிடைச்சிருச்சு. இதுவே தான் நம்ம இங்கேயே ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஸோ 2 பவர் இது பாருங்க 2 பவர் 5ங்கிறது 32 கரெக்டா? 2 பவர் 5ங்கிறது 32. 32 இங்க அன்டு சிம்பிள் 32. 32 mod 3 அப்படின்னு சாரி 32 mod 3ன்னு எடுத்தாலும் அதே தான் ஆன்சர். இங்க நீங்க 5னே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து நம்ம 5னே வச்சுக்கலாம். அப்ப 32 mod 5 அப்படின்னு பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குது உங்களுக்கு? ரிமைண்டர் 2 கிடைக்குது கரெக்டா? அப்போ ஈக்குவல் டு ரிமைண்டர் 2. அப்ப இங்க என்ன வருது பாருங்க, ஃபைனலா எனக்கு ரிமைண்டர் 2 தான் வருது. இதனால நமக்கு என்ன ஆகும்னா நம்மளால லிமிட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஓவர்ஃப்ளோ ஆகாம நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் இன்டிஜரால 1 பவர் 25 2 பவர் 125ங்கிறத ஹோல்டே பண்ண முடியாது. பட் ஆனா அதுல ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர்ஸ் வந்து பாசிபிள். அப்ப அதனால ஓவர்ஃப்ளோவை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாடுலஸை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்பவே சிம்பிளா ஜஸ்ட் a பவர் b கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி int answer equal to 1 for int I equal to 1, I less than or equal to b, I plus plus இங்க answer equal to answer into a இப்படின்னு பண்றதுக்கு முன்னாடி அந்த as per the modular arithmetic properties படி அந்த மாடுலோவை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. answer mod c into a mod c, then apply top of the modulo. இந்த ரெண்டுத்துக்கும் மாடுலோ அப்ளை பண்ணிடலாம். a mod c, இங்க cங்கிறது கேபிட்டல் c. ஓகே, ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர். அவ்வளவுதான். ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் ஆன்சர்னு போட்டாலே போதும். உங்களுக்கு திரும்ப mod c போடணும்னாலும் போட்டுக்கலாம், எந்த மிஸ்டேக்கும் வர போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு லிமிட் பண்ணி கரெக்டான ஒரு ஆன்சர் தான் இங்க வரப்போகுது. ஸோ நீங்க இங்க மாடுல போடணுங்கிற அவசியம் இல்லை. சரி, ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? நான் வந்து ஒரு 2 பவர் 5 கொடுத்து மாடுலோ 5 கொடுத்தா எனக்கு 2 வரணும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் ஓகே, இங்க செமிகோலன் வரணும். ஓகே, 2 வந்துருச்சு. இப்போ இதுவே 2 பவர் 125 கொடுத்து ரன் பண்ணுவோமா? அப்பவும் நமக்கு வேணுங்கிற ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. ஏன்னா 5ன்னு இருக்கும்போது இது வருது. இப்போ 2 கொடுத்தா 0 வந்துடும். 4 கொடுத்து பார்க்கலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான் வருது. எனக்கு இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்னன்னு தெரியல. இங்க நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 5 பவர் 5 to 4 கொடுத்துக்கலாம். 5 2 4. ஓகே, ரன் பண்ணா என்ன ஆன்சர் வரணும்? அவுட்புட் 1 வரணும். 1 வருது.
ஸோ அப்போ நம்ம வெரிஃபை பண்ண வரைக்கும் எல்லாமே கரெக்ட் தான். ஸோ 2 power 125 கொடுத்து என்ன ஆன்சர் வருது நீங்கள் செக் பண்ணி கீழே கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye bye, take care.